Hey guys, welcome to Rose Garden. After a long year, நான் வந்து ஐம் போஸ்டிங் அ வீடியோ. இது ஒரு மினி ஷாப்பிங் ஹால். கிச்சனுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் மட்டும் இதில் இருக்குது. இது வந்து நான் வாங்கியிருக்கேன், என்னென்னு காமிக்கிறேன். இட்ஸ் சீலிங் மெஷின், இட்ஸ் போர்ட்டபிள் சீலிங் மெஷின், இட்ஸ் ரீசார்ஜபிள் மெஷின் தான் இது. இதில் வந்து இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நல்லாவே சீல் ஆகுது. இது வந்து சீல் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற நாப் வந்து கட் பண்ணுறதுக்கு அதில் குட்டியாக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சேஃபாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது எல்லா திங்ஸுமே. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான். நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். இது நார்மல் சார்ஜர் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டர். ஸோ இது வந்து நம்ம பரோட்டா செய்யும்போது, நூடுல்ஸ் செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கனால ஈஸியாக கட் ஆகுது, மெஸ்ஸியே ஆகலை. நான் இதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளேட்ஸ் எல்லாம் அழகாக ஸ்லைட் ஆணுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பூன் ஹோல்டர். இந்த குவாலிட்டி வந்து ஒரு 50% ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்னர்ஸ்லாம் ரொம்ப ரஃப்பாக இருந்தது, குழந்தைங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. பட் பாக்ஸு அதெல்லாம் ஓகே. பெரிய பிள்ளைங்கன்னா சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இதை கொடுக்க முடியாது. சாப்ஸ்டிக் அதெல்லாமே ஓகே. ஸ்பூன்ஸோட கார்னர் மட்டும் அப்படி இருந்தது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் நிறைய. இது வந்து நம்ம 2-in-1 ஸ்ட்ரா கம் ஸ்பூன். இது சூப், மெயினாக நான் சூப் குடிக்கிறதுக்கு தான் இதை வாங்கினேன். ஏன்னா குழந்தைங்க ஆசையாக குடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அதுக்காக தான். இது வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரஷ் வந்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம். இது யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம வந்து கழுவி வச்சிடலாம். அப்போ தான் இதுக்குள்ளே அழுக்கு இருக்காது, நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது போய் மாட்டிக்கும். ஸோ இதுவும் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து அடுத்த ஒரு கட்டர் தான். இது வந்து நம்ம கொழுக்கட்டை இல்லை மோமோஸ் அந்த மாதிரி ஸ்டஃப்டு ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணுறதுனா இது ஈஸியாக ஈவனாக கட் பண்ணி கொடுத்துடும். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சின்னதாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஈவனாக இருக்குது, வேலை மிச்சம். ஸோ அழகாக இருக்குது, ஈஸியாக இதுவுமே கிளைட் ஆகுது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. குவாலிட்டி இஸ் அமேசிங். இதுவும் ஒரு ஃபேன்சி கட்டர் தான். இது வந்து வெஜிடபிள் கட்டர், குக்கும்பர், அப்புறம் வந்து நம்ம பொட்டேட்டோ, கேரட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி இல்லை வந்து ரா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றாங்க. புதுசாக இருக்குது டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேடும் நல்ல ஷார்ப்பாக இருந்தது. இது வந்து அடுத்து வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்காக, ஸ்டஃப்டு சாண்ட்விச் பண்ணுறதுக்காக. இது வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டை வச்சுட்டு இதை நம்ம மேலேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இந்த டீத் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக போய் நல்லா சீல் ஆகிக்குது. வெளியிலே வராது, ஃப்ரை கூட பண்ணலாம் நம்ம. வெளியிலே இது லீக் ஆகாது, நல்ல லாக் ஆகிக்கும். அந்த சைடெல்லாம் கட் ஆகிடும், அந்த 4 சைட்ஸ் இருக்கிற ப்ரெட்டோட 4 சைட்ஸும் கட் ஆகிடும். அடுத்து இது மோமோஸ் மேக்கர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட குவாலிட்டி ரொம்ப 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 புவர் குவாலிட்டி. பட் செஞ்சு பார்க்கலாம், ஒரு ஃபன்னாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை ரிட்டன் போடாமல் வச்சுக்கிட்டேன். இது இங்கே வந்து மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து போரோசில் வந்து சாப்பர். இந்த சாப்பர் வாங்கணும், ஏதாவது ஒரு சாப்பர் வாங்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப மாதமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் குழந்தை மத்தியானம் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் அவர் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சாப்பாடு இன்னும் சாப்பிட்டு பழகலை, தனியாக எடுத்து சாப்பிட்டு பழகலை. ஊட்டியே பழகிட்டதுனால எனக்கு அவனுக்கு சப்பாத்திக்கு இல்லை ஸ்டஃப்டு சப்பாத்தி அதெல்லாம் செய்கிறதுக்கு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் நினச்சிட்டே இருந்தேன் நான். அவர் மார்ச்சில் ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்க. நான் வந்து அப்பத்துலேருந்தே யோசிச்சு சரி இப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வாங்கிட்டேன். கீழே வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க க்ரிப்புக்காக. இது வந்து நமக்கு வெஜிடபிள் வைக்கிற அந்த போர்ஷன். பிளேட்ஸும் வந்து நல்லா மிக்சியில் என்ன பிளேட்ஸ் இருக்குமோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, இன் பிட்வீன் வந்து 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிவிட்டு, சம்டைம்ஸ் சிக்கன் கூட நம்ம போட்டு கட் பண்ணிவிட்டு சிக்கன் பராத்தா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மேலே இப்படி லாங் ப்ரெஸ்ஸில் விட்டு விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து இதாகிக்குது, கட் பண்ணி கொடுத்துருது. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அடுத்து வந்து இது ஒரு ஃபேன்சி ஐட்டம். இது நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். நமக்கு இன்ஃப்யூஸ்டு வாட்டர் சில இது குடிக்கும்போது, சில டீ எல்லாம் வச்சு
குடிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். இதுவுமே நம்ம ஸ்டவ்லயே டைரக்டாவே வைக்கலாம். இதுவுமே ஐ லைக்ட் இட் வெரி மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இது வந்து திருப்பி வந்து ஒரு கட்டர் தான் இதுவும். இது வந்து என்னன்னா, நம்ம சப்பாத்தி, ஆலு பராட்டா அந்த மாரிலாம் தேய்க்கிறோம் இல்லையா? அந்த மாரி தேய்ச்சுட்டு, நம்ம இது மேல வச்சுட்டு, அழகா ரோல் பண்ணோம்னா, இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் ஆயி விழுந்துடும். அத வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சப்பாத்தி மாரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப டிஃபன் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப என்னடான்னா, என் பையன் வந்து ரைஸ் சாப்பிடாததுனால, நான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி குடுக்கறதுனால, எனக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் தேவையா இருக்கு. ஸோ, அதனால நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் முன்னாடி சின்னது வச்சிருந்தேன். அது வந்து உடைஞ்சிடுச்சு. ஸோ, அதனால இது இப்ப நான் பெருசு வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஏப்ரான். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான். சிம்பிள் ஒரு ₹70 அந்த மாரி தான் வந்துச்சு. Thank you guys. Thank you for watching this video. Thank you so much.